ஏய் என்னாச்சு? இன்னைக்கு இது போதும், மீதி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். என்ன அது? ராகவ் அவன் அவர் வீட்டுக்கு போயிருக்கான். உன்கிட்ட சொல்ல பயந்துக்கிட்டு என்ன மேனேஜ் பண்ண சொன்னான். ராகவா தனியா போயிருக்கானா? ஆமா. இந்த டைம்லயா? என்கிட்ட ஏன் சொல்லல? போனா என்ன? ராகவா போன் எடுறா. என்னாச்சு? போன் எடுக்கல. இவ்வளவு பெரிய மனுஷன் வந்துட்டு அவனை தனியா போட்டு இருக்கீங்களே. அந்த பொண்ணு வீடு தெரியுமா? தெரியும். இவனை சீக்கிரம் ஓட சொல்லுங்க. ஏய் சீக்கிரம் போடா. அவன் இன்னும் போன் எடுக்கல. என்ன ராகவ்? என்னாச்சு? ராகவ் எங்க? நானும் ராகவும் வண்டியில போகும்போது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாருங்க, என் மேல எல்லாம் ரத்தம் அடிச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன நடந்துச்சுன்னு பதட்டப்படாம சொல்லு. அவர் அடிபட்டு கிடக்குறாரு. வாங்கங்க போலாம். ஒரு நிமிஷம் நில்லுமா. சூரிக்கு ஒரு போன். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ராகவ் ரொம்ப சீரியஸா இருக்காரு. நீங்க எப்ப போன் பண்றீங்க? பதட்டப்படாதமா. சூரிக்கு ஒரு போன் பண்ணிக்கிறேன். ராகவ் அடிபட்டு கிடக்குறாரு. நீங்க போன் பண்ணி பேசிட்டு நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் எப்படி சொல்ல புரிய வைப்பேன்? சூரி கிட்ட கேட்டு தான் அனுப்புவேன். நான் சொன்னேன். ஏய், எவனாவது கிட்ட வந்தீங்க, இவன் தலை சதறி போயிடும். துப்பாக்கி கீழே போடுங்கடா. நந்தினி வீடு இதானே? இதான். அப்புறம் ஏன் லாக் ஆயிருக்கு? சொல்லுங்க. என்ன சூரி, ஷாக் ஆயிட்டியா? மனுஷங்க தப்பு பண்றது சகஜம். நீயும் தப்பு பண்ண. அது தப்பு என்னன்னு தெரியுமா? உன் தம்பி ராகவ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் அவளை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவ யாரு என்னன்னு எதையும் விசாரிக்காம சம்மதிச்சிட்டேன். என்ன பண்றது? ராகவ மேல உனக்கு அவ்வளவு உயிர். அவன் அவசரப்பட்டு லவ்ல விழுந்துட்டா. இப்போ உன் தம்பியும் உன்னோட லவ்வரும் என் கஸ்டடியில இருக்காங்க. எப்படி இருக்கு என் மாஸ்டர் பிரைன்? பெர்ஃபெக்ட் பிளானிங் நான் இப்படிதான் இருக்கணும். சீ, போறம்போக்கு. பொம்பளைய வச்சு சீப்பா டிராமா ஆடி இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, இதுக்கு பேரு மாஸ்டர் பிளான். ஏய் ஸ்டீஃபன், இப்ப கூட உனக்கு சவால் விடுறேன்டா. நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா, உனக்கு தம் இருந்தா, உன் ஆட்டத்தை என்கிட்ட வச்சுக்கோ. நீயா நானான்னு பாத்துருவோம். அதுடா ஆம்பளைக்கு அழகு. சரி, நீ ஆளை கூட்டிட்டு வா, நான் உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒரு கேம் ஆடுவோம். அதுல நீயா நானான்னு முடிவு பண்ணிக்கலாம். என்ன முடிவு பண்ணிக்கலாம்? நீ சாக போறது என் கையால தாண்டா. உன் அண்ணனுக்கு தைரியம் ஜாஸ்திடா. இருந்தாலும் அவங்ககிட்ட என் ஆளு ஒருத்தர் தான் இருக்கான். இங்க நீங்க 2 பேர் இருக்கீங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு ஒருத்தர் போதும். உங்கள ஒருத்தர் சாக போறீங்க. யாரு சாக போறீங்க? இதுல ஒரு புல்லட் தான் இருக்கு. உங்கள யாருக்கு அந்த பாக்கியம் நீங்களே டிசைட் பண்ணிக்க. அந்த ஒரு புல்லட் வச்சு என்ன ஷூட் பண்ணணும் தோணுதா? நீ என்ன ஷூட் பண்ணிட்டா என் ஆளுங்க உன் அண்ணிய சின்ன பின்னமாக்கிடுவாங்கன்னு உனக்கே தெரியும். சீக்கிரமா ஷூட் பண்ணிக்கோ. உன் அண்ணி அழறா. Come on, shoot. Good. Come on, shoot I say. என்னடா பாக்குற? இந்த ஒரு புல்லட்டை வச்சு நான் உன்னையே தூக்கியிருப்பேன். ஆனா என் கையால நீ சாகக்கூடாது. என் அண்ணன் கையால தான் உனக்கு சாவுன்னு எழுதி வச்சிருக்கணும். விருந்தாளிக்கு பிறந்தவனை. இது வரைக்கும் என் அண்ணன் எதுலையும் தோத்தது கிடையாது. ஆனா என் மேல இருக்கிற பாசத்துல அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரிக்காம ஓகே பண்ணாரு. ஆனா அவ எனக்கே துரோகம் பண்ணா. அதனால நானே அவளை தூக்கிட்டேன். ஹாப்பி. ஓகே அண்ணே, நான் போறேன். அண்ணனை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க.
வாடா, இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஷூட் பண்ண சொல்லு. வா வா, ஷூட் பண்ண சொல்லு. ஷூட் ஹிம். சூரி, பிடிச்சிருக்கு சூரி. உன் கூட கேம் ஆடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. கேம் ஆடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். முதல்ல ஏன் ஆள் அனுப்பி வை. முதல்ல ஏன் ஆளுங்களை அனுப்பு. இது என் பிளேஸ். இங்க நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும். உன் ஆளுங்க 2 பேர் இருக்காங்க, என் ஆளு ஒருத்தன் தான் இருக்கான். முதல்ல அவனை அனுப்பி வை, அதுக்கப்புறம் உன்னோட ஆளுங்களை அனுப்பி வை. அவனை அனுப்ப. சூரி, கோ. ஓகே, அழாத. ராகவா, ராகவா இங்க. ராகவா, ராகவனை கொன்னுட்டாங்க சூரி. என் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டாங்க சூரி. கொன்னுட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் போதும் இல்லையா, அதனால தான் கொன்னுட்ட. ஏய், தூக்கிட்டு வாங்கடா. எனக்கு யாரும் இல்லைன்னு நானும் உங்க கூட வந்துடுறேன்னு. சூரி, ஃபீல் பண்ணது போதும். வா, கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரூல்ஸ் தெரியும் இல்லையா? நீ கீழே விழுந்தா உங்க ஆளுங்க 2 பேரை கொன்னுடுவேன். நான் கீழே விழுந்தா என் ஆளுங்களை 2 பேரை கொன்னுடு. நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தன் தான் இருக்கணும். அவன் தான் சுப்ரீம் டான். வா. மூர்த்தி என்ன? ராகவனை தூக்கிட்டு போங்க. சூரி, அவனை விடாத சூரி. அவன் சாகணும். என் கண்ணு முன்னாடி அவன் சாகணும். கொன்னுடு.
பயப்படாதீங்க, உங்களை எதுவும் செய்ய மாட்டேன். தப்பு உங்களோடது இல்ல, தப்பெல்லாம் இவனோடது. இவன் ஒருத்தனை போட்டுட்டா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவுக்கே விமோசனம். வாடா. சரி, நான் உன்ன மாதிரி நல்லவன் இல்லை. 2 பேரை கொல்லணும்ல, நீ கூட அவனோட ஆளுதான். ஏன் தெரியுமா? அப்ரூவரா மாறிட்ட. சாரி மேம். ரூல்ஸ் மாறக்கூடாது. அவனை உயிரோட விடாதே. கொலை பண்ணு சூரி, கொலை பண்ணு. என் லைஃப நாசம் பண்ணு. அந்த ராஸ்கலை கொலை பண்ணு, கொலை பண்ணு. வாடா பொறம்போக்கு, எந்திரிச்சு வாடா. போடா, சரியான ஆம்பளை இருந்தா போ. வாடா. அட்ரா, அடி. அடினா இப்படி இருக்கணும். வாடா. வா. அடி. அடி. இந்த கையால தானடா எல்லாரையும் கொன்ன. தமிழ்நாடு வேணும்னு தவியா தவிச்சிய 6 அடியில குடுக்குற, எடுத்துக்கோ. தமிழ மேலையோ தமிழ் மண்ணு மேலையோ கையோ வைக்கணும்னு நினைச்சா இதாண்டா நடக்கும்.